குட் மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். வீடியோ போஸ்ட் பண்ண ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் நியூ இயர் எப்படி போச்சுது, எங்களுக்கு கிறிஸ்மஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும், அதனால் நான் பார்ட் 1 பார்ட் 2ன்னு அப்படி பிரித்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். கிறிஸ்மஸ் வரப்போகுதுனாலே ஃபஸ்ட்டு வீடு க்ளீனிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஷாப்பிங். இந்த வாட்டி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம், டி நகர் போகலாம், டி நகரில் வந்து போத்தீஸ் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். பாப்பாவோட அப்பா ரொம்பவே நல்லா செலக்ட் பண்ணுவாங்க. ட்ரெஸ் செலெக்ஷன் வந்து அவங்கள மாதிரி பண்ணவே முடியாது. அவங்க தான் எல்லாருக்குமே அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு லாஸ்ட் இயர் வாங்கின ட்ரெஸ் மாதிரியே தான் அங்கே ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தோம், ரொம்ப நேரமாக பார்த்தோம். எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை. சரி, அப்படி தம்பிக்கு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் தம்பிக்கு வந்தோம். நம்ம தம்பி தான் எப்போவுமே அட்வான்ஸ்டாக இருப்பார். எப்போவுமே அவனுக்கு என்ன வேணுங்கிறத முன்னாடியே சொல்லிடுவான். இந்த வாட்டி வாரிசு படத்தில் வர விஜய் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உள்ளே வந்து டிஷர்ட் போட்டு வெளியே வர்ற ஷர்ட்டு வந்து பட்டன் இல்லாமல் ஓப்பனாக விடுற மாதிரி, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவனே முன்னாடியே சொல்லிட்டான். அந்த மாதிரியே கோட் ஷூட் மாடலில் பார்த்து எதை எடுத்து காட்டினாலும் அவனுக்கு எதுவும் பிடிக்கல. இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரு, உள்ளே வந்து பீச் கலர் மாதிரி ஒரு டிஷர்ட் வரும் ஜீன்ஸ் பேண்ட்டோட. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. வீடியோவில் வந்து இது சரியாக கேப்சர் ஆகலை, நேரில் ரொம்பவே நல்லா இருந்தது. தம்பி அது ஓகேன்னு சொல்லி. பாப்பாவுக்கு எப்போவுமே கவுன் இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இது மாதிரி தான் எப்போவுமே வாங்குவோம். அதனால் அவள் இந்த வாட்டி எனக்கு ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் வேணும், அதுவும் ட்ரையல் பார்த்து தான் ஓகே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ப்ளூ ட்ரெஸ் வந்து அவங்க அப்பா தான் செலக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சது. தம்பிக்கு ப்ளூ எடுத்துறதுனால பாப்பாவுக்கு ப்ளூ இது நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்தாங்க. பாப்பா வேர் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த ட்ரெஸ் அவளுக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இல்லாத மாதிரி அவளுக்கு தோணுச்சு. ட்ரையல் ரூமில் இருக்கிற மிரர் பார்த்து 2 பேரும் ஒரே விளையாட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க. ட்ரெஸ் பண்ணணும்னு கூட தோணல அவங்களுக்கு, அவ்வளோ ஜாலி. இந்த ப்ளூ ட்ரெஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ட்ரெஸ்ஸை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தா போல். நான் அந்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு அதுதான் பிடிச்சது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஆரஞ்சு, அப்புறம் இன்னொரு எல்லோ கலர் ஒன்று, இது 2மே பாப்பாவுக்கு வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அப்புறம் பார்த்தோம் 3ல் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3மே நல்லா இருந்தது. பாப்பா கிட்ட கேட்கும்போது எனக்கு 3மே வேணும், திரும்ப பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்புற மாதிரி தான் இருக்குது. இப்படி பார்த்தாலும் தெரியும், அந்த பக்கம் பார்த்தாலும் தெரியுங்கிறதுனால அவள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டா. இப்போ எல்லோ ட்ரெஸ் போட்டு பார்த்தோம். இது வந்து ஃபிஷ் ட்ரெஸ் அப்படின்னு அவள் பேர் வச்சு. இந்த எல்லோ ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்தது, மைல்டான ஒரு எல்லோ. பாப்பாவுக்கு வேர் பண்ணும்போது நல்லா இருந்தது. அடுத்தது ஹஸ்பண்ட்க்கு வாங்குறதுக்காக கிளம்பணும். பேண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேண்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜீன்ஸ் தான் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தோம். 2 பேண்ட் வாங்கிட்டு அப்படியே ஷர்ட் வாங்கலான்னு சொல்லி ஷர்ட் ட்ரையல் பார்க்க போயிருந்தாங்க. பார்த்தா கொஞ்சம் ஃபிட் ஆகாத மாதிரி இருந்தது. சரி, நான் வேறு ஏதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிங்க் கலரில் ஷர்ட் ஒன்று வாங்கினேன். எனக்கும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு வாங்கும்போது ஷூட் பாப்பா ஸ்கூலில் கிறிஸ்மஸ்க்காக ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பாப்பா சோலோவாக கிறிஸ்மஸ் சாங் பாடியிருந்தா. 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கா. அதுக்காக ப்ரைஸ் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. பாப்பா ரொம்ப ஹாப்பி. லாஸ்ட் மினிட்ல ப்ராக்டிஸ் பண்ணி லாஸ்ட் மினிட்ல போய் பாடிட்டு அதுவும் 2nd ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் ஸ்கூல் டைம் மெமரியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரைஸ் வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன குடில் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில், நல்லா இருந்தது. அதனால் அது முன்னாடி ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம். இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. பாப்பா தம்பியை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன். உள்ளே போகும்போது யாருமே இல்லாமல் காலியாக இருந்தது. பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லி எடுத்திருந்தேன், நல்லா இருந்தது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு பாப்பா அவங்க அப்பாவுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு அவள் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேடம் பாட்டில் மட்டும் இல்லை, டான்ஸ்லேயும் நம்பர் 1 தான். நல்லா டான்ஸ் ஆடுவாள். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கிளம்பலான்னு சொல்லி ரெடி ஆகணும். சர்ச் போனால் அங்கே நல்லா டான்ஸு, கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா, மானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா,
மாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பட்டாசு வெடிக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசுலாம் நல்லா வெடிச்சிட்டோம். தம்பி ராக்கெட் வெடிக்கணும்னு சொன்னான். அதுக்காக மாடிக்கு வந்துட்டு ராக்கெட் வெடிக்கலான்னு வெடிச்சிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் வெடிக்கும்போது பக்கத்து வீடெல்லாம் போயிடுச்சு. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் சேஃபாக வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வெடித்தோம். இப்படி தான் எங்களுக்கு இந்த இயர் கிறிஸ்மஸ் இருந்தது. இதோட கண்டினியூவேஷன் செகண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ. பாய்.